சரணம். தந்தையே இறைவா 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 சரணம். இயேசுவே 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 இறைவா சரணம்.
சரணம். ஆவியே இறைவா 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 சரணம். மூவொரு 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 இறைவா சரணம். தந்தையே இறைவா சரணம். இயேசுவே இறைவா சரணம். ஆவியே இறைவா சரணம். மூவொரு இறைவா சரணம். அன்பு இயேசுவே, நற்கருணை நாதரே, இந்நாளிலே நீர் எனக்காக பட்ட பாடுகளை நினைக்கின்ற பொழுது என் பாவங்கள்தான் உம்மை அந்த சிலுவையை சுமக்க செய்தது என்பதை நான் உணர்கின்றேன். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் செய்கின்ற சிறு சிறு தவறுகள் உம்மை இன்னும் அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்னை மன்னியும் ஆண்டவரே. இவ்வேளையிலே நான் என் பாவங்களை நினைத்து பார்க்கின்ற போது அவை அனைத்தையுமே உம்மிடம் கூறி மன்னிப்பு கேட்கின்றேன். நான் ஒரு பாவி இயேசுவே, என்னை மன்னித்து என் வாழ்வை மாற்றியருளும். இதோ உம் அடியானாகிய என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை மன்னித்து என் வாழ்வை மாற்றி உம்முடைய வழிகளை குறைக்க எனக்கு வரம் தாரும் அன்பு இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி
இயேசுவே, நான் பாவி. உமது அன்புக்கு எதிராக நான் செய்த அனைத்தையுமே பாவமாக கருதுகின்றேன். பொறாமை கொண்டேன். யார் என்னை விட உயர்ந்தவராக இருந்தாலும், என்னை விட அதிக திறமை கொண்டிருந்தாலும், அதிக பணம் வைத்திருந்தாலும், அதிக செல்வாக்கோடு இருந்தாலும், அதிக மகிழ்ச்சியோடு இருந்தாலும் நான் பொறாமைப்பட்டுள்ளேன். இதோ இந்த நேரத்திலே அந்த தருணத்தை நினைத்து பார்த்து மனம் வருந்துகின்றேன். நான் பொறாமைப்படுகின்ற பொழுதெல்லாம் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றேன். நான் அந்த பொறாமை குணத்தினால் பிறரையும் காயப்படுத்தி இருக்கின்றேன். இதோ இவ்வேளையிலே இப்பாவத்தை மன்னித்து இனி வருகின்ற நாட்களில் பொறாமை இல்லாமல் நான் வாழ எனக்கு வரம் தாரும். பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இயேசுவே, நான் பல நேரங்களில் நன்மைகள் செய்யாமல் பிறருக்கு தீமையை செய்திருக்கின்றேன். எனக்குள்ளே தற்புகழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது. என்னை பெருமைப்படுத்தி நான் பேசியிருக்கின்றேன். பிறர் என்னை பெருமைப்படுத்தி பேச வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். வெளிவேடத்தனமான வாழ்க்கையை பல நாட்கள் நான் வாழ்ந்திருக்கின்றேன். இப்பேற்பட்ட என் வாழ்க்கை உம்மை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கும் என்று இந்நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன். அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை மன்னித்து உம்முடைய அருளினால் என்னுடைய வாழ்வை மாற்ற வரம் தாரும் இயேசுவே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நற்கருணை நாதனே, என்னுடைய வாழ்க்கையிலே இழிவான காரியங்களை செய்திருக்கின்றேன். தன்னலம் மட்டுமே நாடி பிறருக்கு எதுவுமே செய்யாமல் வாழ்ந்திருக்கின்றேன். இழிவான காரியங்களாக நான் பிறரை கேவலப்படுத்தி பேசிய தருணங்கள், இழிவான காரியமாக பிறரை மதிக்காமல் நான் நடந்த நேரங்கள், இவையெல்லாம் எண்ணி பார்க்கின்றேன். ஆண்டவரே, நீர் உலகிலே இருந்தபோது உம்முடைய பெற்றோராக இருக்கட்டும் அல்லது நீர் சந்தித்த மனிதர்களாக இருக்கட்டும், அனைவரையுமே மதித்து அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுத்து வாழ்ந்தீரே. ஆனால் நானோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இழிவாக பேசி இழிவான எண்ணங்களை கொண்டு நான் அவர்களோடு கோபப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்காக அவர்களிடையே நான் தவறான வார்த்தைகளை பேசியிருக்கின்றேன். அந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றேன். அந்த வார்த்தைகள் பிறரை மட்டுமல்ல, இதோ உம்மையும் காயப்படுத்தி இருக்கின்றது என்பதை
இப்பொழுது நான் உணர்கின்றேன் இயேசுவே, என்னை மன்னியும், என் வாழ்வை மாற்றி அமையும், அதற்கான வரத்தை எனக்கு தந்தருளும். வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இயேசுவே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் செய்துள்ளேன். அந்த எண்ணங்கள் உம்முடைய அன்பிலிருந்து என்னை பிரிய செய்தது. என்னுடைய தீய செயல்கள் உம்மை காயப்படுத்தியுள்ளது. கோபம், அகங்காரம், தற்பெருமை என்று என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக தீய செயல்களாலும் தீய எண்ணங்களாலுமே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதை அனைத்தையுமே இவ்வேளையிலே நான் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை மன்னிப்பாயா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பாயா என்று சொல்லி உம்மை நாடி வந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்வை மாற்றி என்னுடைய வாழ்விலே நான் மென்மேலும் உம்மை அன்பு செய்து வாழ வரம் தாரும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆம் இயேசுவே, நான் பாவிதான். எப்பொழுதெல்லாம் நான் உம்மை விட்டு விலகினேனோ, உமக்கென எனது நேரத்தை செலவழிக்காமல் சென்றேனோ, அவை அனைத்தையுமே நான் பாவம் என்று கருதுகின்றேன். ஆம் இயேசுவே, உமது அன்புக்கு எதிராக நான் பல துரோகங்கள் செய்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் முக்கியமல்ல என்று சொல்லி என்னுடைய ஆசைகளை அதிகமாக எண்ணி அதற்கான நேரத்தை செலவழித்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே தொலைபேசியாக இருக்கட்டும், வலைத்தளமாக இருக்கட்டும், அதற்கென நான் பல நேரங்களை செலவழித்திருக்கின்றேன். ஆனால் ஒரு நிமிடம் கூட உனக்காக, உம் அன்பிற்காக நேரத்தை செலவழிக்காமல் தவறிவிட்டேனே, அது பாவம் என கருதுகின்றேன். ஆண்டவரே, இவ்வேளையிலே என்னை மன்னியும். நான் அதை பாவம் என்று நினைத்து உம்மிடம் கேட்கின்ற பொழுது என்னை மன்னித்து என்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்க வரம் தாரும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இயேசுவே,
பட்ட அந்த சிலுவை பாடுகளிலே உம்முடைய காயங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய பாவமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் ஒரு சில நேரங்களிலே அதை மறந்து விடுகின்றேன். அந்த பாவத்தினால்தான் அந்த காயங்கள் என்பதை மறந்து விடுகின்றேன். உமக்கு ஏதோ இந்த தவக்காலத்தில் மட்டும் நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்துவிட்டால் போதும் என்று எண்ணிக்கொண்டு உம்மை நாடி வருகின்றேனே, அதுவே பாவம்தான். என்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னை நாடி வருகின்றேனே, அதுவுமே பாவம்தான். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அந்த குழந்தை கல்லறைக்கு செல்லும் வரை தாய்க்குரிய பிள்ளை, பிள்ளைக்குரிய தாய் என்பதை உணர்ந்தவனாக நான் திருமுழுக்கு பெற்ற நாள் முதல் மீண்டுமாக உம்மிலே உயிர் தெழுகின்ற வரை நான் உம்முடைய பிள்ளை என்பதை மறந்த தருணங்கள் இருக்கின்றதே, அவை அனைத்துமே பாவம்தான். இயேசுவே, என்னை மன்னியும். உம்மை விட்டு விலகிய நேரத்திற்காக மன்னித்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். நான் பாவி, என் வாழ்வை மாற்றி அமையும். இயேசுவே, நான் பாவி. இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி. இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி.
என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.